ஜாவால நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஜாவாவோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனே ஸ்டாக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க்ரனைஸ்டான டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ வந்து மல்டி த்ரெட்டட் என்விரான்மெண்ட்லலாம் ஸ்டாக் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். செகண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து வெக்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டெக்ஸ் மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதோட எலமெண்ட்ஸை. ஸோ ஸ்டாக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால இண்டெக்ஸ் மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபிளே வந்து டோட்டலாக தவிர்த்துருது. ஸோ அதனால் வந்து ஸ்டாக் வந்து ஆக்சுவல் ஸ்டாக்காக அந்த இடத்துல பெர்ஃபார்ம் ஆகலை. அண்ட் வெக்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால அதோட ஓவர் ஹெட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அதோட பெர்ஃபார்மன்ஸும் கம்மியாகும். ஸோ அதுக்கு பதிலாக டிக்யூ அப்படின்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மாதிரியே லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆப்ரேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரெண்டு சைடுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் அப்படின்ற மாதிரி. அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைஸ்ட் கிடையாது, வேணும்னா நம்ம சிங்க்ரனைஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது நம்ம எதுக்கு வந்து ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும்?